அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த கிரகத்தினுடைய பாதிப்புக்கு எந்த பைரவரை நம்ம வழிபடணும் அப்படின்றத சொல்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகம் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்குண்டான அந்த பைரவ வழிபாடை மேற்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் சீக்கிரம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா பைரவர் வழிபாடு அப்படின்றது மிகவும் உன்னதமான ஒரு வழிபாடு, மிகவும் சக்தி மிக்க ஒரு வழிபாடு. உங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரகத்தினால தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னாலே சொல்லிவிடுவார். ஸோ அவர்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அந்த பைரவர் வழிபாடு மேற்கொள்ளலாம். சூரியனுடைய பாதிப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். சந்திரனுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் கபால பைரவர். செவ்வாயுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் சண்ட பைரவர். புதனுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் உன்மத்த பைரவர். குருவினுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் அசிதாங்க பைரவர். சுக்கிரனுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் ருரு பைரவர். சனியினுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் குரோதன பைரவர். ராகுவினுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் சம்ஹார பைரவர். கேதுவினுடைய பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் பீஷண பைரவர். ஸோ தேவைப்படுறவங்க இந்த பைரவ வழிபாடு முயற்சி பண்ணுங்கள். நன்றி.